ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஆர்டருக்கும் லிமிட் ஆர்டருக்கும் என்ன வித்தியாசம், நீங்கள் எந்த மாதிரியான ஆர்டரை ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நம்ம 3வது நாளை ரீச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஷேர், இப்போ சிப்லா அப்படின்னு இருக்குது, இந்த ஷேரை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? ரெகுலர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இன்ட்ராடே, லாங் டேர்ம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது. லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அந்த கம்பெனி இருக்கும் மட்டும் நம்ம அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 வித்தியாசம் இருக்குது. லிமிட் ஆர்டருக்கும் மார்க்கெட் ஆர்டருக்குமே ஒரு 5 வித்தியாசம் இருக்குது. இதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஆர்டர் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு பிளர் ஆயிரும். பாருங்கள், இந்த ப்ரைஸ் பிளர் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் இப்போ ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா சிப்லா என்ன ப்ரைஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குதோ அந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா கிடச்சிரும். சரிங்களா? லிமிட் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இல்லை, இது கண்டிப்பாக 1305 இருக்குது, இது கண்டிப்பாக 1300க்கு வரும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கல்ல. ஸோ அப்படி பிலீவ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம். சரிங்களா? 1300 இந்த ப்ரைஸுக்கு வரும்போது எனக்கு ஷேரை வாங்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். நீங்கள் பையின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 1305.90 இருக்கா, இது எப்போ 1300க்கு வருதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்ட்ரோல். அதாவது நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, இதில் மார்க்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்க ப்ரைஸுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு கிடையாது. 1305 இருக்கா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிட்டுனா சரிங்களா, நான் இதுக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸை அப்ளை பண்ணுவாங்க. எவ்வளோ? 1305 ஆஃபர். இங்கே ப்ரைஸ் இப்போ மார்க்கெட் அவர் இல்லை, மார்க்கெட் இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா இந்த இடத்துல 1400க்கு தான் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதாவது இது அழகாக ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க புக்கில், அதாவது டக் முடவாத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும்னு நினைப்பீங்க, விற்கிறதுக்கு மார்க்கெட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னா ப்ரைஸ் தூரமாக இருக்கும். சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் மார்க்கெட் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையாக போய், ஏன்னா நீங்கள் பை பண்ணுறீங்க, அப்போ 1305லேருந்து 1350 தான் இங்கே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் இருக்குன்னா அந்த ப்ரைஸுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் லிமிட் ஆர்டரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா கண்ட்ரோல், நம்ம கைவசம் என்ன இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 3வது பாயிண்ட் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் வாலட்டாலிட்டி, அதாவது நிறையா பையர்ஸ் இருப்பாங்க, நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க, ப்ரைஸ் எக்கு தப்பாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு பீக்கில் இருக்கும். அதாவது வாங்குறதுக்கு 100 பேர் தான் இருப்பீங்க. சரிங்களா? செல் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வாலட்டாலிட்டி இருக்குது. அப் அண்ட் டவுன் மார்க்கெட் போயிட்டுருக்க நேரத்தில் மார்க்கெட் ஆர்டர் ஹை ரிஸ்க். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ப்ரைஸுக்கும் வாங்கி கொடுத்துரும். சரிங்களா? ஆனால் லிமிட் ஆர்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஆர்டரை லிமிட் பண்ணிடும். சரிங்களா? பெஸ்ட் யூஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் 4th பாயிண்ட்டை பொறுத்த மட்டும். அதாவது சந்தை மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 4 பேர் இருக்கும். சரிங்களா? ரிஸ்க் லவ்வர், ரிஸ்க் டேக்கர், ரிஸ்க் அவேரர். சரிங்களா? ரிஸ்க் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் ட்ரேட்குள்ளே வாரீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் லவ்வராக இருக்கிறீங்களா, ரிஸ்க்கு டேக்கராக இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதில் ட்ரேடிங்லேயும் இன்னும் 4 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா எந்தெந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், ஸ்கேல்பிங் பண்ணலாம். இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுடணும். சரிங்களா? ஸ்கேல்பிங் அப்படின்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. கான்ட்ராக்ட் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இது பெருவாரியாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுத்து 3 டேஸில் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அது 1 மந்த்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த 4 சினாரியோ இருக்குல்ல, இப்போது இதில் நீங்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது ரிஸ்க் லவ்வர் சொல்கிறோம்ல, நான் ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன், ரிஸ்க் லவ்வர். இவங்க என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு யார் தேவைப்படுவா
அப்படின்னா இந்த மார்க்கெட் ஆர்டர் தேவைப்படும். அவங்க ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஒன்று பார்த்தீங்கன்னா கேண்டலோட ஹை எல்லாம் நல்லாவே இருக்கும். டக்குன்னு ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி இமீடியட்டாக ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு லிமிட் ஆர்டர் தேவைப்படும். அப்போது நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, கேரண்டி. அதாவது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் நான் சொன்னேன்ல, வாங்குறதுக்கு சம்டைம்ஸ் ஆளே இருக்காது. இருக்கிற ஆள் கரெக்டாக உங்களுக்கு 100 குவான்டிட்டி போட்டிருக்கீங்க. நீங்கள் மார்னிங் எப்போ 5000 குவான்டிட்டி ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்காது. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5000 ஷேர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ஷேர் 1500 தான் கிடைக்கும். நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள், இப்போ நீங்கள் பிகினராக இருப்பீங்க, வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும். மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். சரிங்களா? ஏன்னா இந்த ப்ரைஸ் தான் கிடையாது. நீங்கள் எது கிடைச்சாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி தான் கொடுக்குறீங்க. அதனால் யாரெல்லாம் விற்கிறதுக்கு ரெடியோ டக்கு டக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 1305ல் 306ல் ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குவோம். 1307ல் ஒரு 2000 குவான்டிட்டி வாங்குவோம். இந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு கொடுத்துரும். மார்க்கெட் ஆர்டரை பொறுத்த மட்டும் கன்ஃபார்ம் ஆர்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் நினைக்கிற ஷேர் கிடச்சிரும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறதும், அதாவது வாங்கி குவான்டிட்டி லாங் டேர்மில் போகிறவங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் லிமிட் ஆர்டரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் நீங்கள் நினச்ச இடத்துக்கு வரணும். சரிங்களா? வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் வாங்கி கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு இடத்துல நீங்கள் எப்போதுமே பாருங்கள், ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்து அலையாக போகும். நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் போட்டேன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? அப்போது இங்கனக்குள்ளே உங்களுக்கு ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு கேண்டில் 1 மினிட் கேண்டில்லே இப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். அந்தந்த டைம் ஒரு வாட்டி அந்த ப்ரைஸை தொடும்போது கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக வாங்கி கொடுக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், லிமிட் ஆர்டருக்கும் மார்க்கெட் ஆர்டருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இது நீங்கள் எப்போ யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய ஒப்பீனியன் எப்போதும் கேட்டீங்க அப்படின்னா, ட்ரேடே காமாக பண்ணுறது தான். அவசரமே படக்கூடாது. சரிங்களா? லிமிட் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸ் நினச்சிருப்போம், அந்த ப்ரைஸுக்கு வரும். சரிங்களா? சப்போஸ் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி குயிக்காக போயிட்டு நீங்கள் நினச்ச இடத்துல ட்ராவல் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா மட்டும் மார்க்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பிகினராக இருக்கிறவங்களுக்கு லிமிட் ஆர்டர் தான் ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுவுமே அவங்க கேள்வி கேட்குறதுனால தான் இந்த மாதிரியான வீடியோ நான் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ பிகினருக்கான கிளாஸஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே உங்களோட டவுட் இருக்கிற டவுட்டை கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 by 1 வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். நம்ம 100 வீடியோஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. 50 வீடியோஸ் பக்கம் பிகினருக்கானது தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டெப்த்தாக பார்க்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.